திருமுடியை தரிசிக்க விரும்புகிறவன் தங்கள் திருவடியை பற்றிக் கொண்டாலே போதும், திருமுடி தானே தாழ்ந்து தரிசனம் தந்துவிடும் என்ற தத்துவத்தை தானென்று அகந்தை கொண்ட பிரம்மனுக்கு எடுத்துக்காட்டவே தங்கள் திருவடியை தீண்டினேன். நாராயணா, நாம் நடத்தியதே நாடகம். அந்த நாடகத்திற்குள் ஒரு நாடகத்தை நடத்தி என்னையும் அதிர்ச்சியடைய செய்து விட்டீர்களே. பிரம்மனே, புரிந்து கொள். உன் அகந்தை வளர்ந்தது, அதற்கு மேல் என் ஆகிறதையும் வளர்ந்தது. திருமால் என் திருவடியை தீண்டினார், என் அங்கமெல்லாம் ஒடுங்கி நான் அவருக்குள்ளே அடங்கிவிட்டேன். தெய்வங்கள் என்பது திருமூர்த்திகள் மட்டுமல்ல, சத்தியத்தை கடைபிடிக்கும் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான். அவர்கள் வணக்கத்திற்கும் உரியவர்கள் தான். தெய்வீக ஸ்தானத்திலிருந்து நீயே போய் சொல்லிவிட்டதினால் உனக்கென்று தனிப்பட்ட ஆலயமோ அன்பர்கள் வழிபாடோ இருக்காது. தாளம்பூவே, என் சிரசை அலங்கரிக்கும் மேன்மை பெற்றிருந்த நீ பொய் சாட்சி சொல்ல துணிந்த காரணத்தால் என் பக்தர்கள் யாரும் இனி உன்னை என் பூஜைக்கு வழிபடுத்த மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் பொய் சாட்சி சொன்னாய் என்பதை பூலோகவாசிகள் புரிந்து கொள்வதற்காக நெடிய மனம் பரப்பும் தாழ மடலுக்குள்ளே கொடிய பூனாகும் குடி பூந்துவிடும்.